கண்டிப்பா சொல்றேன், இந்த கதையை நீங்க கேட்டு முடிக்கும் போது உங்க லைஃப்பை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறி இருக்கும். கதையை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இந்த டேஸ் 100 குட்டி ஸ்டோரி பார்ட் 1 டே 9 மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிக்கு நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு வயசான அரசர் என்னதான் அவர் வாழ்வு நாள்ல பேரு புகழ் பணம் என எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் கடைசி காலத்துல அவருடைய 3 அமைச்சர்களை கூப்பிட்டு அவருடைய 3 ஆசைகளை சொல்லி நிறைவேற்ற சொல்றாரு. அதான் அப்படி கேட்டுவார் நினைச்சிட்டு அவங்களும் சரின்னு சொல்ல அரசரும் தன்னுடைய முதல் ஆசை அவர் இறந்த பின்னாடி அவருடைய சவப்பெட்டியை இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்த மருத்துவர்கள் என்னுடைய சவப்பெட்டியை தூக்கணும். கூடவே அரண்மனையிலிருந்து கல்லறை வர தங்கத்தாலும் வைரத்தாலும் கூடிய ஒரு புதிய பாதையை உருவாக்குங்க. பைனலா என்னுடைய கை மட்டும் சவப்பெட்டிக்கு வெளியில தெரியறாப்புல பாத்துக்கங்கன்னு சொல்லிடுறாரு. அமைச்சர்களுக்கு ஒண்ணுமே புரியாம இதெல்லாம் எதுக்கு நீங்க செய்ய சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. பதிலுக்கு அரசர் சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்னன்னு தெரியுமா? உலகத்திலே சிறந்த மருத்துவர்கள் என்னுடைய உடலை தூக்கிட்டு போறத மக்கள் பார்த்தாங்கன்னா எவ்வளவு திறமையான டாக்டரா இருந்தாலும் ஒரு மனுஷனை மட்டும் மரணத்துல இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க. அதாவது என்னதான் என்னுடைய கல்லறை வரை தங்க பாதையா இருந்தாலும் அது எனக்கு பின்னாடிதான் இருக்குமே தவிர அது என் கூட எடுத்து கொண்டு போக முடியாது. என்னெல்லாம் எதற்கு என் கையை சாப்பிட்டுக்கு வெளியில வைக்க சொன்னா உலகத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு தான் வந்தேன், போகும்போது வெறுங்கையோடு தான் போறேன்னு மக்கள் புரிஞ்சுன்னு சொல்றதோட அரசரும் உயிரை விடுறாரு. இதுவரை நம்ம பார்த்தது அலெக்சாண்டர் தி கிரேட்னு அழைக்கப்பட்ட சிக்கந்தருடைய ஒரு ரியல் ஸ்டோரி. வெற்றிகளை பார்த்தாலும் அவர் போகும்போது இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய லெசனை கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்ல அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது கூட நம்ம என்ன எடுத்துக்கொண்டு போறோம்னு. மறக்காம உங்க தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை பத்தி மத்தவங்க புரிஞ்சுக்கிருவாங்க.